இந்த பாரு, எல்லாமே மனசுல ஆறாத காயமா இருக்கு. உன்னெல்லாம் சும்மா விடுற ஐடியாவே இல்லை. அவங்க பண்ண தப்புக்காக தான் அவங்க உள்ள போனாங்க. அதுக்காக என்ன பழி வாங்கறத நினச்சிக்கிட்டு ரேவதியோ இல்லை இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ தொடணும்னு நினச்சிங்க, வெட்டி போட்டுருவேன். என்ன மிரட்டுறியா? மிரட்டல, எச்சரிக்கிறேன். ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. என்ன அவனே அவன் பாட்டுக்கு போனை போட்டு இப்படி மிரட்டுறான்? எனக்கு அதான் சித்தப்பா ஒன்றும் புரியல. திடீர்னு ஃபோன் பண்ணி மிரட்டுறான். குரல் வேற ரொம்ப கோவமா இருக்கு. அவன் மைண்ட்ல எந்த கோவத்தை வச்சுக்கிட்டு இப்படி பேசுறான்னு தெரியல சித்தப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சார். வணக்கம். உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல சார், அந்த பையனோட அட்ரஸ் கிடைக்குமா? அது எதுக்கு சார் உங்களுக்கு? அது அவன் வீட்டுக்கு போய் அவன் யார் என்னன்னு விசாரிக்கலான்னு தான் சார். சார், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் விசாரிக்கணும் சார்? நாங்கள் தான் விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம்ல. அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு. கண்டிப்பாக நாங்கள் விசாரணை ஆரம்பிச்சிருவோம். இல்லை சார், இது என் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை நானே இறங்கி விசாரிக்கலாம்னு நினைக்கிறேன். அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவனை அனுப்பிச்சிட்டீங்க. சார், அவனோட லாயர் ஜாமீன் எடுத்துட்டு வர்றப்போ நான் எப்படி சார் விட முடியாதுன்னு சொல்ல முடியும்? சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சேன். சார், நான் உங்களை தப்பு சொல்ல சார். என் ஒய்ஃபோட பாதுகாப்புக்காக நான் சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் சார் அந்த பையனோட அட்ரஸ் கேட்குறேன். ப்ளீஸ் கொடுங்க சார். சார், நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நான் கொடுக்குறேன் சார். வணக்கம். வணக்கம். இது முருகனோட வீடு தானே? ஆமாம் சார். நீங்கள்? அவர் துணிக்கடையில் தானே வேலை செய்கிறாரு? ஆமாம் சார், துணிக்கடையில் தான் வேலை செய்கிறான். நீங்கள் யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே சார். அந்த துணிக்கடைக்கு போகும்போது தான் அவர் எனக்கு பழக்கமானார். ஒரு சின்ன வேலை விஷயமா தான் அவரை பார்க்க வந்தேன். வேலைக்கு போனவன் இன்னும் வரவே இல்லை சார். சில நேரத்தில் ஒரு நாள் 2 நாள் கூட வீட்டுக்கு வராமல் இருப்பா சார். காரணம் கேட்டால் கடையில் வேலைன்னு சொல்லுவான் சார். ஓ, ஏன் சார், ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஒரு வேலை விஷயமா தான் பார்க்க வந்தேன். சரிங்க, வரேன். தேங்க்ஸ். நீ சாப்பிட்டியா? நான் அப்பவே சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்ல, நீ எதுவும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்க. அது என்னன்னு சொல்லு. நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. வெளியே போயிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அவ்வளோதான். உண்மையா வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை ரேவதி, அப்படி எதுனா இருந்தால் நான் சொல்ல மாட்டேனா? இந்தா. எதுக்கு இது? நாளைக்கு மாமா ஹோட்டல் திறக்க போறாருல்ல, அதுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாங்க. நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. இது உன் ட்ரெஸ். ஓ, இது எனக்கு எடுத்த ட்ரெஸ். மாமாவுக்கு நீ செஞ்ச உதவியை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மாமா முகத்துல எப்பவும் இல்லாத சந்தோஷத்தை பாக்குறேன். அக்காவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இதெல்லாம் உன்னால தானே நடந்திருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் செஞ்சது சின்ன உதவி தானே. பேங்க்ல அவருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். இது உன் பெருந்தன்மையை காட்டுது. மாமாவே இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. சித்தியால அவர் அவமானப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தப்போ கரெக்டான நேரத்துல ஹெல்ப் பண்ணிருக்கேன். குழந்தை விஷயமா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. அதுவும் சிவனாண்டியோட சதின்னு கண்டுபிடிச்சு பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கேன். இப்ப பொறுக்க போற குழந்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது நம்ம குடும்ப ரேவதி. என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நான் செய்வேன். அது என் கடமையும் கூட. இல்லைன்னா சொந்தம் சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்படி எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உன்னை ஏன் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல. தாத்தா பாட்டி மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்ட வேண்டிய அவசியம் என்ன? நீ என்ன தப்பு செஞ்ச? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இன்னும் பேசிட்டு
எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க மாறிட்டா போதும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அவங்களே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற நாள் வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இதுவே ரொம்ப அதிகம். இன்னும் எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? பொறுமையாக இருந்து தானே ஆகணும், வேற வழி இல்லையே. அப்படியே அம்மா மனசு மாற நினைச்சாலும் சித்தி விட மாட்டாங்க. பாட்டி செத்ததையே பெருசு பண்ணி அம்மா மனசை மாற விட மாட்டாங்க. உண்மை தெரியாத வரைக்கும் தானே உங்க தாத்தா பாட்டி மேல கோவமா இருப்பாங்க. உண்மை தெரிஞ்சா எல்லாம் மாறிடும் ரேவதி. அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்து நிரூபிக்கத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே அது நடக்கும். அத்தையும் மனசு மாறுவாங்க. கோயில் கும்பாபிஷேகத்தை மாமா கையில் நடத்தினதும் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். நீ சொல்றத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ்றது ரொம்ப சந்தோஷம்தான். சீக்கிரமா அதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா நடக்கும் ரேவதி. சரி, நீ படுத்துங்க. ஆமா, சீக்கிரம் படுத்தாதான் காலையில ஹோட்டல் திறப்பு விழாக்கு போக முடியும். ம், சரி, நீ படுத்துக்க. ம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் மேடம். ரோகிணி, ஹோட்டல் எப்படி இருக்கு? வெளி பார்வைக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹோட்டலும் நல்லா மெயினான இடத்துல இருக்கு. உள்ள வந்து பார்த்தா இன்னும் அசந்துருவேன். அத்தை, நீங்க தான் ஹோட்டலை திறந்து வைக்கணும். நானா? வேண்டாம் மாப்ள, நீங்களும் ரோஹிணியும் ஹோட்டலை திறங்க, அதான் நல்லா இருக்கும். இல்லத்த, நீங்க தான் திறக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் உமன், உங்க கையால திறந்து வச்சா வியாபாரம் அமோகமா இருக்கும். ஆமாம்மா, நீங்க தான் திறந்து வைக்கணும், அதான் எங்களோட ஆசை. மாப்ள, ஹோட்டலுக்கு முதலாளி நீங்க தான் திறந்து வைக்கணும். இல்லத்த, நீங்க திறந்து வச்சாதான் எங்களுக்கு சந்தோஷம். மறுக்காம ஒத்துக்கோங்க ப்ளீஸ். ஈஸ்வரி, மாப்பிள்ளை தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, கடவுளை வேண்டிக்கிட்டு நீயே திறந்து வை. ம், சரிங்க. ம், வாங்க. வாங்க. சகல பாப்பா, சரிங்க. இப்படி வந்து ரோகு. வாங்கத்த. மாப்ள, எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டோம், ஹோட்டலையே சுத்தி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் த. இந்தாங்க, பணம் வாங்கிக்கோங்க. ஐயோ அத்தை, நீங்க வேற பணம்லாம் வேண்டாம். என்ன மாப்பிள்ள, நாங்க சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்குறோம்னு வச்சிங்களா? அட நீங்க வேற. கடை ஆரம்பிச்ச இன்னைக்கு கல்லால பணம் போடுறதுங்கிற ஒரு பெரிய வழக்கம் இருக்கு. இதெல்லாம் துண்டு துண்டு வர வழக்கம்.